நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லைப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவங்க நம்ம ஆளுங்களா? பா, ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. படித்தவ, விவரமானவ, ரொம்ப அன்பானவ கூடப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ப்பா. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையா நீ? இல்லைப்பா, அவங்க நம்ம ஆளுங்க இல்லை. பா, நான் அந்த பொண்ணோட மனசை தான்ப்பா பார்த்தேன், சாதியை பார்க்கல. நான் சாதியை பார்ப்பேன். நான் யாருக்காகவும் என் சாதியை விட்டு கொடுக்க முடியாது. பா, யோசிங்கப்பா, வந்து பேசுங்கப்பா. இது என் வாழ்க்கை. அவ என் கூட இருந்தானா நான் ரொம்ப நல்லா இருப்பேன்ப்பா. எத்தனையோ கஷ்டத்துக்கு நடுவில் உசுரை கையில் பிடிச்சிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்பா. அவங்க வீட்டில் உள்ளவங்க மனசும் நோகக்கூடாது, என்னையும் மறக்க முடியாது. தினம் தினம் செத்து பொழைக்கிறாப்பா. அவளை நம்ம தான்ப்பா காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வரணும். நான் இது வரைக்கும் எதுக்காக உங்ககிட்ட வந்து இப்படி பேசணும் இல்லைப்பா. என் வாழ்க்கைக்கு அவ ரொம்ப முக்கியம்ப்பா. எனக்கு அவ வேணும்ப்பா. நான் இப்ப என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? என் கூட வாங்க, பொண்ணு கேளுங்கப்பா. வேணே ஆம்பா, சத்த எல்லாரும் வர சொல்லுப்பா. சரிப்பா. தேங்க்ஸ்ப்பா. சத்த பொறு, எல்லாரும் வரட்டும். சொல்ற, இவங்க எல்லாரும் முன்னாடி சொல்லு. இவருக்கு பொண்ணு பார்த்துட்டாராம். உனக்கு கண்ணு தெரியாது, இதா மூத்தவனுக்கு வாய் பேச வராது, எனக்கு கை கால் மடம். இப்படி நாமெல்லாம் கையால் ஆகாதவன்ட்டு நாம செய்ய வேண்டிய வேலையை தானே செஞ்சுட்டு வந்து நிக்கிறான். பா, நான் அப்படி சொல்ல, அவளும் நானும் லவ் பண்றோம். ரெண்டும் ஒண்ணு தானடா. உன் வயசுல எவ்வளவு பார்த்தாலும் அழகா தான் தோணும். பித்து பிடிக்க வைப்பாளுங்க. அவ அந்த மாதிரி பொண்ணலாம் இல்லை, அவ தனி பிறவிப்பா. அவளை மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் உலகம் பூரா தேடினாலும் பார்க்க முடியாதுப்பா. ஓ, உலக விவரம் பூரா உங்களுக்கு தெரியும், நாங்க எதுவும் தெரியாத முட்டா பயலுங்க, அப்படித்தானே? நான் சரிக்கு சரி பேசவோ மல்லு கட்டவோ வரலப்பா. பாருடா, அடுத்தது மலுக்கு மேல சட்டையை பிடிப்பீங்களோ? கண்டதை பேச வேணாம்ப்பா. நீங்கள் எல்லாரும் என் கூட வரணும். அவங்க வீட்டுக்கு போகிறோம், நிச்சயதார்த்தம் பண்ணுறோம். தனுஷ், என்னடா அது எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு? முதல்ல அப்பா சாப்பிடட்டும், அப்புறம் பேசிக்கலாம். ஏங்க, நீங்க சாப்பிட வாங்க. பவித்ரா, சாப்பாடு எடுத்து வை. அம்மா, இது என் வாழ்க்கை. எனக்கு தேவையானது என் விருப்பப்படி, என் ஆசைப்படி தான் நடக்கணும். அப்பா பத்தி தெரியும்ல, அவர் கௌரவத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. முடிவை அவரு தான் எடுக்கணும், நாம எடுக்க முடியாது. இங்க பாரு, ஒத்து வராததை பத்தி யோசிக்காத, விட்டுடு. வா சாப்பிடலாம். காவியாவை நினைச்சுதானே மனசுல அடங்கிட்டு இருக்கு. ஆமாண்ணே, கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கட்டும்ண்ணே. இல்லைண்ணே, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேண்ணே. சரிண்ணே, நான் அப்புறம் பேசுறேன். ரொம்ப பயமுறுத்துறானாப்பா? சேச்சா, என்ன பேசுற நீ? எனக்கு தெரியும்பா, இந்த வீட்ல இருக்கிற எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு. எல்லாம் என்னாலதான், எல்லாம் என் தப்பு தான். எங்க மேலேயும் தப்பு இருக்கு. நிச்சயதார்த்தத்துல பிரச்சனை வந்தப்பவே நாங்க முழிச்சிருக்கணும். அவனை சமாளிக்கிறதா இருந்தா கூப்பிட்டு வச்சாது பேசியிருக்கணும். யார் தப்பு பண்ணாங்கன்னு பந்தயமா கட்டுறீங்க? மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நான் தாங்கிறீங்க. ராமநாதா, புள்ளைய எதுக்கு திருச்சிக்கு அனுப்புற? அம்மா, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. அதுக்கு ஊருக்கு அனுப்புனா எல்லாம் முடிஞ்சிருமா? அந்த களவாணி பைய கண்ணுல இருந்து தப்பிட முடியுமா? இல்ல பாட்டி, நான் இங்க இருந்து போறதுதான் சரி. பெரியப்பா விடுன்னு இல்ல, வேற எங்கேயாச்சும். அரவிந்த், விடுங்கப்பா, அண்ணா அடிக்கட்டும். என்ன அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா?
நேத்து நைட்டு தான் உனக்கு படிச்சு சொன்னேன்ல, அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? என்ன சொன்னான் அவன்? அது எனக்கு என் தங்கச்சிக்குள்ள விஷயம். போதும்டா, ரகசியத்தை நீங்களே மறைச்சு வச்சிருந்த லட்சணம். ஒரு விஷயத்தை சொல்லாம விட்டதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். முதல்ல வெளிப்படையா பேசி பழகுங்க. மீனாட்சி, வலிக்கும்னு தெரிஞ்சும் வார்த்தையை வீசக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் பலம். ஒரு பிரச்சனையில நாமளும் பயந்து அவங்களே பயமுறுத்தினா என்ன அர்த்தம்? இந்த இலக்கணத்தையெல்லாம் நல்லா பேசு. அந்த களவாணி பயலுக்கு பயந்துகிட்டு நம்ம புள்ளைய ஊருக்கு அனுப்புறது மட்டும் சரியா? நான் நல்லா யோசிச்சுதாம்மா முடிவு பண்ணியிருக்கேன். என்னத்த யோசிச்சீங்க? என் தங்கச்சி இங்கிருந்து விரட்டிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? அரவிந்த், முதல்ல அவரை பேச விடு. இல்லம்மா, அண்ணனும் இப்ப நல்ல பெரிய மனுஷன் ஆயிட்டான். பாரு, மீச தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு, அதான் சவுண்டு பறக்குது. ஏய், இப்ப நீ அடி வாங்க போற பாரு. அரவிந்த், எங்கடா கத்துக்கிட்ட? வார்த்தைக்கு வார்த்தை அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு, அதுவும் பொம்பளை பிள்ளைகளை. பேசாம இரு. கவ்யா, அப்பாவும் நல்லதுக்கு மட்டும்தாம்மா யோசிப்பேன். ஆமாமா, நீ போயிடு. எங்க கண்ணுக்கு தெரியாம தூரமா போயிடு. நாளைக்கு காலையில எல்லாமே இங்க சரியாயிடும். டேய், என்னடா ரொம்ப தான் குதிக்கிற? உன் ஒருத்தனுக்கு தான் அவன் மேல அக்கறை இருக்கா? பெத்தவங்க எங்களுக்கு தெரியாது? எப்ப எது செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினா அவ்வளவுதான். போட உள்ள. மீனாட்சி, என்ன மீனாட்சி மீனாட்சின்னு வார்த்தையில தடவறவ? நானும் என் பேரனும் தான் புத்தி கெட்டவங்களோ? நீங்க எல்லாரும் அப்படியே எல்லாத்துலயும் கரை கண்டவங்க. அரவிந்தா, நீ உள்ள வாடா. அம்மா ஒரு நிமிஷம் இருமா. எவனோ ஒரு தப்பான ஆளுக்காக நாமெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில பேசினா அப்படி. இப்பதாம நம்மலாம் ஒத்துமையா என்னிடம் ஒரே கருத்தை பேசணும். அம்மா, அக்கா கண்ணை பாரு, கண்ணெல்லாம் கலங்குது. எனக்காக தானே இந்த சண்டை? ஏன் நல்லதை பத்தி யோசிக்க இத்தனை பேர் உங்களுக்குள்ள? லூசாடி நீ, எதுக்கு எத்தால அழுதுட்டு இருக்க? பேசாம இரு. அப்படியே கம்ப எடுத்து விளாசி போடுவேன். நீ பேசாம இரு. நீ சொல்ற. அம்மா, அந்த தனுஷ் எப்ப எதை செய்வான்னு சொல்ல முடியாதுமா. இப்ப கணேஷும் உடம்பு சரியில்லாம இருக்காரு. கொஞ்ச நாள் காவியா வெளியூர்ல இருந்தா அந்த தனுஷ் 10 நாள் ஒரு வாரம்னு தேடி பார்ப்பான். அப்புறம் இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவான். அப்பா, அது கனவுப்பா, உண்மை இல்ல. நடக்காதவரை எல்லாமே கனவுதான்ப்பா. நடக்கிறப்பதான் நிஜமாகும். இதுவும் நடக்கும். கணேஷ் சரியாயி நம்ம வீட்டுக்கு மறுபடியும் காவியாவை தேடி வருவார். அவர் மூலமா சம்பந்தி வீட்டுல மறுபடியும் நம்ம பேசுவோம். முட்டா பைய மாதிரி பேசாதடா. அவங்க கழிச்சு போட்ட பூசணி மாதிரி நம்மள முச்சந்தில தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இனிமே திரும்பி வரமாட்டாங்கடா. வருவாங்கம்மா. கக்கத்துல சிரமத்தை வச்சுக்கிட்டு கனவுல மிதக்காதடா ராமநாதா. டேய் அரவிந்தா, உங்க அப்பனுக்கு நாம சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. இல்ல பாட்டி, அந்த ரவுடியை பத்தி அப்பா நினைச்சது வேணா கனவா இருக்கலாம். ஆனா கணேஷை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் அவ்வளவு நிஜம் பாட்டி. அவருக்கு காவியான உயிர். கண்டிப்பா காவியை தேடி நிச்சயம் வருவாரு. இத பாரு அரவிந்த், நம்மள நாமளே நம்புறது பலம், மத்தவங்கள நம்புறது பலவீனம். அவர் மேல நீயும் உங்க அப்பாவும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க. அவர் குடும்பத்தை மீறி கணேஷ் எதுவும் செய்ய முடியுமான்னு தெரியல. எல்லாரும் கிருஷ்ணனை வெறும் சிலைன்னு சொன்னப்போ நம்பிக்கையை விடாம நின்ன ஆண்டாள். ஆம்பளைக்கு சமமா ஜல்லிக்கட்டு மாட்ட அடக்க பார்த்தா. கடைசியில் அவன் நம்பிக்கை ஜெயிச்சதே. அது மாதிரிதான் நான் என் மகளோட நம்பிக்கையை பார்க்கிறேன். இல்லைன்னா கணேஷுக்காக அவ மணிக்கணக்கா சாய் முன்னாடி நின்று கண்ணீரோட புலம்புனதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். அப்பா, தெரியுமா, உன் வாழ்க்கை கணேஷ் கூட தான். அது நடக்கலன்னா அந்த கடவுள் போய். காவ்யா, வா, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
தைரியமா பேச்சு மட்டும் வருது, சோறு இறங்காதோ? டேய் சாப்பிட்றா. டேய், அவனே என்ன முறைக்கிறா? அந்த பொண்ணை நினைச்சா சாப்பிட முடியலையோ? உங்ககிட்ட தான்டா பேசுறேன். பா, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உங்க பையனோட கண்ணுக்கு தெரியாத சாதி தான் உங்களுக்கு பெருசா போச்சுல. சாமி கூட தான் கண்ணுக்கு தெரியல, அதுக்காக நம்பாம இருக்க முடியுமா? ஓ சாமி பெருசா, ஏன் சாமி பெருசான்னு உலகமே சண்டை போட்டுக்குதே. ஏன்? அது உசுரோட ஒண்ணு மண்ணா கலந்து கிடக்குற நம்பிக்கை, பரம்பரை பரம்பரையா காப்பாத்தி கொண்டு வந்த கட்டுப்பாடு. தாத்தா காலத்துல கட்ட வண்டியில போனாரு, இப்ப நீங்க கட்ட வண்டியில போறீங்க, கார்ல தானே போறீங்க. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மாற்றத்தை ஒத்துக்க தெரியுதுல்ல. காரும் கட்ட வண்டியும் பொருள் பொண்ணுங்கிறவ அப்படியா? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக வயிற்றுல தான் நம்ம வம்சம் தழைக்க போகுது. உனக்கு பிடிச்சிருக்குன்னு எவ்வளவு ஒருத்தையும் கொண்டு வர முடியாது. ஊர் பயலுக சிரிச்சிருவானுங்க. எனக்கு ஊர் பயல்களை பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு இருக்கு. எதனாலயும் என் குடும்ப கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம சாதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக முன்ன பின்ன பார்க்காத ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு முடிவு பண்ண என்னப்பா அர்த்தம்? நாங்க அவளை பார்க்கவே விரும்பலன்னு அர்த்தம். இத பார், நீ யார வேணாலும் காதலி, நான் எந்த கண்டிஷனும் போட மாட்டேன். ஆம்பளைனா அப்படி இப்படி இருக்கதான் செய்வான். ஆனா கல்யாணங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும். உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்களா? தனுஷ், என்னடா இது? எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க? அடங்கிதாம பேசுறேன். டேய் அப்பா தான் சொல்றாருல, கேளுடா. உன் வாழ்க்கையை பத்தியா பேசிட்டு இருக்கோம், என் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ ஒரு பொண்ணு உசுருக்கு உசுரா லவ் பண்றப்ப கல்யாணம் பண்ணிக்காத, காதலிக்க மட்டும் செய்யினா என்ன பண்ணுவ? சத்தம் இல்லாம சரின்றுவேன். ஏய், என்னை பார்த்தா லந்தா இருக்கா உனக்கு? ஏன்டா ஓங்கி பேசுற? அவன் செஞ்சதை தானே சொல்றான். இவனும் உன்ன மாதிரியே தான் வந்து நான் ஒருத்திய காதலிக்கிறேன்னு சொல்றான். நான் எதுவும் சொல்லலையே. மகாராஷ்டிரா காதலி கண்காணாத இடத்துல எங்கேயாவது வச்சு காப்பாத்துறான்னு சொன்னேன். கொஞ்சம் புத்தி சொல்லி போயில வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டான். இவனை மாதிரி நீயும் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா சரிதான். என்னால அப்பெல்லாம் இருக்க முடியாது. அப்ப இந்த பேச்சை விட்டுரு, இந்த இடம் சரிப்பட்டு வராது. பா, சாதிங்கிற ஒத்த காரணத்தை வச்சு ஏன்பா மொத்தமா முடிவு எடுக்கிறீங்க? நான் உனக்கு அப்பன்டா, நீ எனக்கு புத்தி சொல்லி தராத. நீ புத்தியோட நடந்துக்க. பா, இவ்வளவு நேரம் பொறுமையா பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ற, புரிஞ்சுக்க. திரும்ப திரும்ப எதையாவது பேசி என்ன வெறியாத்தாத. உனக்கு எப்ப யாரை கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உசுறு மூச்சுன்னு வசனம் பேசாத. ஏய், சாப்பிட்டு 4 நாள் கழிச்சா கை கழுவுறது, தண்ணி ஊத்து. டேய் என்னடா போனை எடுக்க மாட்டேங்கிறாரா? சரி விடு, அப்பா ஒத்துக்கிட்டா அண்ணனே கால் பண்ணி பேசும். என்னடா கண்ணிலே தட்டுப்பட மாட்டேங்கிறீங்க? அதை நாங்க சொல்லணும்டா. உன் குரூப் கூட சேர்ந்து தனியாலாம் சுத்த ஆரம்பிச்சுட்ட போல இருக்கு. 2-3 நாளா பார்க்கலனா நீங்களே கதையை கட்டிடுவீங்க போல. சரி என்னமோ பண்ணு பாண்டி, போலாமாடா? ஏய், எங்கடா கிளம்புறீங்க? வீட்டுக்கு. தேடி உங்களை பார்க்க வந்தா டப்புன்னு கிளம்புறீங்க. அதான் பார்த்துட்ட பேசிட்ட, அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே? டேய், 2 நாளா எங்க பசங்களோட ஊரை சுத்திட்டு இருந்தேன், அதுக்கு ஏதோ வில்லனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. சரி, நான் வேணா கிளம்புறேன். போயிட்டு வாடா. சுரா, ரொம்ப அசிங்கப்படுத்துற சுரா. சரி அதை விடுறா. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா? பண்ண எடுக்கல, அதனாலதான் இங்க வந்திருக்கா. கட்டையை கொடுக்காத சுரா. பாண்டி, அண்ணா என்ன சொன்னாரு? போன விஷயம் ஓகேவா? எப்போ வராரு? உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? அடுத்து இதே கேள்வியா வேற மாதிரி கேப்பிய? அப்ப நான் உங்ககிட்ட விஷயத்த கறந்துட்டு போக வந்திருக்கேன்றியா? சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லணும்டா. நாடகம் நடிக்க பவுடர் தூக்கலா போட்டிருக்கேன்னு சொல்றேன். டேய், நீ என்னடா அவன்கிட்ட சண்டைக்கு இருக்கிற மாதிரியே பேசுற? டேய், அவன் சண்டைக்கு வரலனாலும் நீ இழுத்து விட்டுற போல இருக்கு. சரி சொல்றா பாண்டி, அண்ணன் என்ன பிளான் பண்ணிருக்காரு? சுரா தான் ஃபோன் பண்ணா, அவங்கிட்டே கேளு. அவர் தான் போனை எடுக்க மாட்டேன்றாரடா.
அப்போ ஏதோ பெருசா பிளான் பண்றாரு போல. டேய் பண்ணட்டுமேடா, இப்போ என்னடா அதுக்கு? நம்ம கிட்ட சொல்லாம்ல. சொன்னா ஏதாவது நம்ம பங்குக்கு வேலை செய்யலாம்ல. செஞ்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு தான் அவரே கிளம்பிட்டாரு. விடு. அப்படி விட முடியுமா? அப்புறம் நாமெல்லாம் எதுக்கு அவர் கூட இருக்கோம்? வேடிக்கை பார்க்கத்தான். எது? டேய் இப்போ உனக்கு என்னடா தெரியணும்? அண்ணன் என்ன பண்றாருன்னு தெரியணும் அதானே? ம். சொல்லிடுவோமாடா பாண்டி? நீயே சொல்லிடு. ஓகே, அண்ணன் மேட்டர்ல ஒன்று தான்டா எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா அண்ணனுக்கும் அன்னைக்கும் கல்யாணம். என்னடா சொல்றீங்க? டேய் நீ இப்ப சந்தோஷத்துல கேக்குறியா இல்ல சாக்குல கேக்குறியா? சந்தோஷம், சந்தோஷம்டா. சுரா, பாண்டி, இதை நீங்க கொண்டாடிடணும், பயங்கரமா கொண்டாடிடணும். ஏய், என்னடா பாக்குறீங்க? ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு ராத்திரி வா. இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கு. டேய் பாண்டி வாடா. அண்ணே, அப்பாவை கோச்சுக்காதண்ணே. அப்பா ரொம்ப பாவம். அவர் இப்ப ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாருல்ல, அதான் சரிக்கு சமமா சண்டை போட நிக்கிறாரு. அம்மா, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரிஞ்சுக்க முடியலையே. ஒவ்வொரு நிமிஷமும் சாவ கடக்கிற மாதிரி பயந்து பயந்து கடக்குறோம். அவர் சொல்ற யோசனை கேட்டு நடந்தா என்ன ஒரு முழம் குறைஞ்சா போயிடுவ? பிரச்சனை சந்திக்காம பயந்து ஓடுறதுக்கு பேர் வீரமாமா? எது வீரம்ன்ற? ரோட்ல நின்னு சண்டை போடுறதா? அதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம். நாம ஒண்ணும் பயந்து ஓடல, நம்ம வீட்டு பிள்ளைங்களை பாதுகாக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறப்பவே காப்பாத்தி பாதுகாக்க தடுமாறுறோம். கண்ணுக்கு முன்னாடி இல்லாத தூரத்துல இருந்தா அது பாதுகாப்பா? பாட்டி விடுங்க பாட்டி. அப்பா நல்லதுக்காக தானே சொல்றாரு. எது நல்லது? அவன குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்க சொன்னதா? அரவிந்த், அப்பாவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி அவர் சொன்னப்போ நீங்களும் நிஜமாவே பதறினீங்கல்ல? அப்ப தப்புன்னு தோணுச்சு. இப்ப நிதானமா யோசிச்சு பாக்கும்போது அதான் சரின்னு தோணுது. போடி பைத்தியக்காரி, அவங்க குடும்பத்துல எல்லார் முன்னாடியும் அந்த பையன் செஞ்சதுதான் தப்புன்னு சொல்லி புரிய வைக்கதான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்றானே. அப்ப அவங்க வீட்டை தேடி போக வேண்டியதானே? இங்க எதுக்கு அவங்களை எல்லாம் வர சொல்லணும்? அவங்க காலில் விழத்தாமா. தேடி போய் காலில் விழுந்து அவமானப்படுறதை விட நம்ம வீட்டுக்கு வர வச்சு காலில் விழுகிறது நல்லது தானே. நமக்கும் அவமானம் குறைவு தானே. நாம ஏன் அவங்க காலில் போய் விழுகணும்? காவியாவுக்கா? அவ அமைதியான வாழ்க்கைக்கா? காலில் விழுந்தா அதை புரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு திரும்ப போயிடுவாங்களா? என்னடா கிண்டலா? அவனை ஏடி கோவிச்சுக்கிற? அவன் கேட்கறதுல என்ன தப்பு? அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தா ஓடிக்கிட்டே தானே இருக்கணும். முதுகுல கூண் விழுற அளவுக்கு எல்லார் காலையும் விழுந்துகிட்டு இருக்கணுங்கிறியா? அம்மா சும்மா இருடா. பெத்தவங்க உசுரோட கல்லு மாதிரி இருக்க. என் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு எல்லார் காலையும் விழறேன் கெஞ்சறேங்கிற. அம்மா, பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்காமா, அவளுக்கு ஒரு அவமானம்னா அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். நம்ம பிள்ளைகளுக்காக நாம அவமானப்படலாம். இல்லடா அது. அத்தை, பயம் உசுர அரிச்சிட்டு இருக்கும் போது இப்படி ஆளாளுக்கு முறுக்கிட்டு நின்னா எப்படி? விடுங்க அத்தை. இது சரிப்பட்டு வராது. இங்க நடக்கிற கூத்தையெல்லாம் பாக்குறத விட எங்கயாவது பரதேசம் போலாம். என்னங்க? கேடோ கெட்டு போங்க. அம்மா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிள்ளைங்க ஆசைப்படுதலானே. டேய், அது இஷ்டத்துக்கு அலையறதுக்கான நாயை வளர்க்குறோம். நம்ம இஷ்டத்துக்கு வாலாட்டணும். ஆம்பளைன்னு மீசை முறுக்கிட்டு ஏன்டா சுத்துறோம்? மொத்த குடும்பமும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும், புரியுதா? டேய், இவனே விலை குறைச்சு கொடுத்தாலும் வள்ளத்தை வாங்க. நம்ம பையில ஒருத்தர் நல்ல பையனை பார்த்து சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணு. கல்யாண செலவை நானே ஏத்துக்கிறேன். என்னடா வீட்லயும் ஒரு வார்த்தை அடி செருப்பால. உங்களுக்கு என்னடா தெரியும்? அவங்கள போய் கேட்டுக்கிட்டு சல்லி பயலுங்க. நம்ம பையன் ஒருத்த வாழ்க்கைய பாழக்க கூடாதுன்னு சொல்ற, புரிஞ்சுக்கடா. சரிங்கண்ணே. அண்ணே கிளம்புறேண்ணே. இருங்க, எங்க போறீங்க? என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, அப்புறமா வா. என் வாழ்க்கையை விட முக்கியமான விஷயமா?
அண்ணே நான் கிளம்புறோம்ண்ணே. இருண்ண சரிண்ணே. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஊர் பேர் தெரியாதவெல்லாம் என் கௌரவத்தை கெடுக்க அனுமதிக்க முடியாது. உங்களுக்கு தான் அவ ஊர் பேர் தெரியாதவ, எனக்கு இல்லை. ஏய், கௌரவம்னா என்னன்னு தெரியுமா? விட்டு கொடுக்குறது. என்னது? கௌரவம்னா பசங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தடையா இருக்காம விட்டு கொடுக்கறது தான் கௌரவம். சிரிச்சுக்கிட்டே மிரட்டுறியா? நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் பேசுறேன், நீங்க தான் மிரட்டுறீங்க. ஏன்டா வீம்ப பிடிச்ச பின்னாடியே சுத்தி வந்து இழுவைய போடுற? பிடி கொடுக்காம பதில் பேசுறீல, அதனால தான். என் பதில் ஒண்ணுதான், அதை உள்ள வச்சே நான் சொல்லிட்டேன். கௌரவம் என் உசுருக்கு சமம், அதை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அதனால என் வழிக்கு நீ வர்றது தான் சரியா இருக்கும். என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் ஆசைப்பட்டவளோட தான் என் வாழ்க்கை அமையணும். சும்மா ஆசைக்கு ஒன்று வாழ்க்கைக்கு ஒன்றுன்னு கண்ட ஈன பொழப்பெல்லாம் என்னால் பழைக்க முடியாது. ஏய், என்ன செய்யலாம்னு நினைக்கிற நீ? புரியாம கேள்வி கேட்டா விலைக்கு பதில் சொல்லலாம், புரிஞ்சுக்கிட்டே கேள்வியை கேட்டா என்னத்தை நான் சொல்றது? அந்த இடம் வேண்டாம். தோ இவர் பொண்ணு கூட தான் படிச்சிருக்கா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஆளும் பேருமா போவோம், பொண்ணை பார்ப்போம், ஊருக்கே கரிசோறு போட்டு அம்சமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னடா சொல்ற? அவர் மகளை மட்டும் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? எனக்கு இவனை தெரியும். எனக்கு அவரையும் தெரியாது, அவர் மகளையும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அடிமை இல்லை. என்னடா காலை முழுக்க மொட்டை பயிலாவே தெரிய போறியா? யார் மொட்டை பயில தெரிய போறா? எனக்குன்னு ஒருத்தர் இருக்கா. எங்க 2 பேர் மனசும் ஒத்து போச்சு. 2 குடும்பத்தோட சம்மதத்தில் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உங்ககிட்டலாம் வந்து கெஞ்சிக்கிட்டு கிடக்கேன். என்னடா சலம்புற? மூக்கு கீழே மீச அருமுனதும் குளிர் விட்டு போயிருமோ? ஆசையா வளர்த்த புள்ளன்னு விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்க. சட்டுன்னு புத்தியை மாத்திராத. போ, வேற வேலையை பாரு. போறேன், ஆனா மறுபடியும் நீங்க யோசிக்க டைம் கொடுத்துட்டு போறேன். நீங்க ஒத்துக்கிட்டு என் கூட வந்தா உங்க சம்மதத்தோட நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றேன். இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நானே என் வழியை பார்த்துக்கிறேன். நல்ல பதிலை யோசிச்சு சொல்லுங்க.